வணக்கம் நண்பர்களே. இப்போது அண்ணாமலை குறுகிய காலத்தில் தலைவராகி இந்த ஊழல்லாம் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊழல் நடக்கும் போதெல்லாம் ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லியிருக்காங்க முதலே அதை குறிப்பிட்டு அப்படி உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வைப்ரண்டாக இருப்பார். இந்த ஜெயலலிதா இருந்த மெத்தடுக்கு அப்புறம் யாருமே இல்லை இந்த தீய சக்தி திமுக எதிர்க்கு. ஏன்னா எம்ஜிஆர் தீய சக்தின்ட்டார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்போ இப்போ திருப்பி அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான், ஏன்னா நேரமாக இருக்குது அந்த கூட்டணி விஜயினால் என்ன பண்ண போகிற முடியும், விஜய் இது ஓட்ட பிரித்தால் என்ன ஆகுதுன்னு தெரியாது. இப்படித்தான் கமலஹாசன் டிவியெல்லாம் உடச்சி கடைசியில் அங்கேயே போய் ஒத்த சீட்டுக்காக வேலைப்படம் நடத்தி அங்கேயே ஐக்கியமாயிட்டா அப்படி திமுகலே. இந்த விஜய் நாளைக்கு இதே கதை தான் வரப்போகுது. ஏன்னா பெரியார் படம் வச்சுருக்கா அப்படி. இப்போ அங்கே போய் தான் ஐக்கியமாக அப்படி. இப்போ என்னடானா விஜய் யார் ஒன்றா அது டிஎம்கேக்கு சாதகம் பண்ண போகிறோடைய அந்தளவுக்கு ஓட்டு பிரியாதுங்கிறாங்க. 10% கிராமத்தில் சரியாக வராது. எப்படி ஆகும்னு தெரியல. தனியாக நிற்கிறேன் அப்படி சரி நிற்கட்டும். இப்போ வைப்ரண்ட் அண்ணாமலை கொண்டு வந்தாகணும். ஏன்னா இவர் தான் இவங்களை அடித்து கீழே தள்ளுறாள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கணும். ஏன்னா பூரா ஊழல் பெருவழி எல்லாம் ஊழல்லாம் வெளியில் விட்டார். அப்போ இவர் இந்த போலீஸ் டைப்பில் போவார். ஏன்னா கட்சியிலேயே இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, அண்ணாமலைக்கு முன்னாடி பின்னாடி நோட்டா ஆனாங்க கருணாநிதி கொண்டு பாஜக. இப்போ 18% கூட்டணி வந்தாச்சு. அப்போ இதை அன்றைக்கி அண்ணாமலை வரும்போது கையை அமுத்துற அப்படி அவங்க யாரும் சைலண்ட் ஆக மாட்டாங்க தொண்டர்கள். இது அமித்ஷா பார்த்துட்டாப்படி கொஞ்சம் முன்னாடி மதுரையில் மாநாடு நடந்தப்போ. இப்போ அவங்க என்ன பதவி ஒன்றா பொதுச்செயலாளர் கொடுக்கலாம் அகில இந்தியா. அவர் தான் இங்கே தான் இருப்பேன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன், தமிழகத்தில் தான் இருப்பேன், தமிழகத்தில் இருப்பேங்கிறார். இல்லை இவங்களை அடித்து காலி பண்ணுறதுக்கு மந்திரியோட, அதாவது அமித்ஷா கீழே இணையமைச்சராக கொடுக்கலாமா. ஏன்னா 26 இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை பொதுச்செயலாளர் கொடுத்துட்டு, ஏன்னா ஏதோ ஒன்று தான் கொடுப்பாங்க. கட்சியில் கொடுத்தாச்சுன்னா இங்கே தமிழகத்துலேயே ஏதாவது இது பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அதை வச்சுட்டு இங்கே இது பண்ணுறாரா, இல்லை அதெல்லாமோட மந்திரியாக இருந்து இணையமைச்சராக இருந்தால் கொஞ்சம் லகான் இறுக்கி பிடிக்கலாமே திமுகவை. ஏன்னா எல்லா வேலையும் அமித்ஷா பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கொடுத்தீங்க எது வேணும்னு கேட்டாக்கா, இல்லை அவர் நீங்களே முடிவு எடுத்துக்கங்க அப்படியே அமித்ஷா மோடிட்டே விட்டுறாரு அண்ணாமலை. அவர் இங்கே தான் இருக்கேங்கிறாரு. அப்போ ஒருவேளை போச்சலாக இருந்தால் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டியிருக்கும் டெல்லிக்கெல்லாம். ஒரு வேளை இப்போதைக்கு மந்திரி கொடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு பண்ணுறாங்களா, ஒரு வேளை அவங்க முடிவு எப்படின்னு தெரியாது. இணையமைச்சராக உள்துறை அமைச்சராக கொடுத்து 2 வருஷம், அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் வரும் மறுபடியும் இங்கே தமிழக தலைவராக 2வது ஸ்பெல் கொடுக்கலாம் சான்ஸ் இருக்குது. 2வது ஒரு ஸ்பெல் தான் முடிஞ்சிருக்கு. என்ன செய்கிறாங்கன்றது அவங்க தான் முடியும். ஆனால் அவங்க கையிலே விட்டுட்டார் அண்ணாமலையும். ஸோ இதில் எது பதவி தராங்கன்றது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும். ஏன்னா அகில இந்திய தலைவர் இப்போது ஆர்எஸ்எஸ் லேடியை போடுறாங்களா, இல்லை அந்த ராஜ்நாத் சிங்